ஆல் ஜுவல்லரி மேக்கிங்கில் ரா மெட்டீரியலில் பேஸ் மெட்டீரியல் பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு பேஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளவர் பேட்டர்னில் ஃப்ளாட்டாக இருக்க ஒரு இயரிங்ஸ் பேஸ் தாங்க சொல்கிறேன். இதில் வந்து ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்ஸில் நம்ம பீட் வச்சு ஃபிஷ் ஒயர் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டிக்கும் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக வர்றது, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா இயரிங்ஸ்களுக்குமே வந்து உங்களுக்கு அந்த திருகாணியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஃப்ளாட்டாக வர்றது, இதுவும் வந்து பேஸ் மெட்டீரியல் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிங் டைப்பில் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கீழே இருக்க அந்த ஹூக்கில் நீங்கள் எதனா இயரிங்ஸ் மாடல் ரெடி பண்ணிவிட்டு நம்ம மாட்டிக்கலாம். ரிங் பேட்டர்னில் மாட்டுற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹூக் பேட்டர்ன். இதில் வந்து பெருசும் வருது, சின்னதும் வருது. நான் வந்து சின்ன பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து 4 டைப்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் பேஸ் தாங்க பார்க்க போகிறோம். பேங்கிள்ஸ் பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. இது வந்து பேசிக் பேட்டர்ன். இது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் இதை பற்றி நான் சொல்கிறேன். இதில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டிச் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம், அதே சமயத்தில் ஸ்டிக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நீங்கள். ஸோ பேங்கிள் பேஸஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். பிளாஸ்டிக்கில் வர்றது வந்து சில்க் த்ரெட். இது பார்த்திங்கன்னா இது ஃபிங்கர் ரிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு. அடல்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், சில்ட்ரன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ் மெட்டீரியல் வச்சு தான் ஜுவல்லரி மேக்கிங் ரெடி பண்ணுறாங்க, ஹேண்ட்மேட் ஜுவல்லரி எல்லாம். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார்